நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ஆலு பராட்டா. இதுக்கு நான் இங்கே வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் கோதுமை மாவு மைதா மாவு மிக்ஸ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதில் நான் கொஞ்சம் உப்பு போட்டு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி போட்டு நான் உங்களுக்கு அந்த நம்ம இந்த திக்காக இருக்கிற மாவு கன்சிஸ்டன்சிக்கு மாவு பிணையணும். ரொம்பவும் தின்னாக இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது மாவு. அட் த சேம் டைம் ரொம்ப திக்காக அப்படி ஹார்டாக இருக்கிற மாதிரியும் பிணையக்கூடாது. அப்படி கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நல்லா சாஃப்டாக நீங்கள் பிணையணும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சாஃப்டாக பிணையிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு இழுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக வரும். நான் வந்து இங்கே கோதுமை மாவு, அதாவது இந்த மெஷினில் கொடுத்து வாங்குற அந்த கோதுமை மாவு இருக்குல்ல, அதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். நான் வந்து கடையில் வாங்குற அந்த ஆட்டா மாவு யூஸ் பண்ணல. ரெகுலர் இந்த அந்த என்னது சொல்கிறது, அந்த கோதுமை மாவு இதில் வாங்குவாங்க இல்லையா, நம்ம அந்த மில்லில் கொடுத்து வாங்குவாங்க, அந்த மாவு தான் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக மாவு பிணைஞ்சிக்கோங்க. நல்லா மாவு பிணைஞ்சிட்டு இது வந்து நீங்கள் ஒரு 1/2 அன் ஹவர் இல்லை 1 ஹவருக்கு முன்னாடி கூட நீங்கள் பிணைஞ்சு வச்சுக்கணும். அப்போனா தான் உங்களுக்கு திரட்டும்போது, அதாவது நீங்கள் அந்த சப்பாத்தியாக திரட்டும்போது ஈஸியாக வரும். நீங்கள் இப்போ பண்ணிவிட்டு இப்போ உடனே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஈஸியாக இருக்காது. அந்த விரிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக வராது. ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மாவு பிணைஞ்சிட்டு கண்டிப்பாக ஒரு 1/2 அன் ஹவர் மினிமம், அதுக்கப்புறம் 1 ஹவர் கூட நீங்கள் வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் இங்கே 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நல்லா அதை வந்து உதுத்தி விட்டுக்கோங்க. அந்த குட்டி குட்டி பீசஸ் கூட இருக்கக்கூடாது. நல்லா உதுத்தி விட்டுக்கோங்க. உதுத்தி விட்டுட்டு அதில் வந்து நம்ம மஞ்சள்தூள், நான் மிளகாத்தூள் போடுறேன், அண்ட் ரோஸ்டட் ஜீரா பவுடர் நான் போட போகிறேன், அண்ட் கரம் மசாலா பொடி போடுறேன், சால்ட்டு போடுறேன். இதுதான் என்னுடைய ஃப்ளேவர்ஸ், என்னுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் வேறு வேறு இன்னும் கூட இந்த சாட் மசாலா போட்டுக்கலாம், ஆம்ச்சூர் பவுடர் போட்டுக்கலாம், அந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் வந்து இதுலேயும் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கொத்தமல்லி இலை, வெங்காயம் அதெல்லாம் நான் போடலை. ஏன்னா எனக்கு வந்து தேய்க்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக நான் அந்த மாதிரி எந்த இதையுமே நான் ஆட் பண்ணலை. சரியா? நீங்கள் வந்து உங்களுடைய டேஸ்ட்டுக்கு, உங்கள் ஃப்ளேவருக்கு, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுடைய ப்ரிஃபரன்சஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். பட் இந்த ரோஸ்டட் ஜீரா பவுடர் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது வந்து ஃப்ளேவர் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் இது பண்ணிவிட்டு, இதையும் நீங்கள் இந்த மாதிரி இது பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் தாளிக்கணும், எண்ணெய் போட்டு தாளிக்கணுன்றது அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் சும்மா போட்டு மாவு போட்டு பெனஞ்சு மாவு மாதிரி நீங்கள் உருட்டி வச்சுக்கோங்க. சரியா? நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒன்று போல் எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கணும். குட்டி குட்டி இது கூட இருக்கக்கூடாது, உருளைக்கிழங்கு பீசஸ் கூட இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் சப்பாத்திக்கு நீங்கள் உருட்டுற மாதிரி நீங்கள் உருட்டி அதில் இதை ஸ்டஃப் பண்ணி நீங்கள் வைக்க போகிறோம். நம்ம அவ்வளோதான். இது வெரி சிம்பிள். இது நம்ம நிறைய தடவை நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா மாவு வந்து எவ்வளவு ஸ்மூத்தாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் வந்து இதை தேய்ச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை ஸ்டஃப் பண்ண போகிறேன். இதில் வந்து நீங்கள் வேறு என்னெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணலான்னா, நீங்கள் கேரட் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அதுவும் உங்களுக்கு வந்து மிக்ஸ்டு வெஜிடபிள் பராட்டா மாதிரி இருக்கும். கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். பட் எது உங்களுக்கு ஈஸியாக இழுக்க வருமோ, சப்பாத்தியில் போட்டு நீங்கள் இழுக்கும்போது ஈஸியாக இருக்குமோ அது மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இன்னும் வேறு இது பட்டாணி, பீன்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் வந்து தேய்க்கிறது வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் வந்து ஓரளவுக்கு பெரிய சப்பாத்தியாக தான் உருட்டுறேன். நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருளைக்கிழங்கு உள்ள ஸ்டஃப் பண்ணுறேன் நான். இது வந்து எனக்கு இது போதும். உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்குலாம் அது கொடுத்து விட்றீங்க, 2 2 தான் எனக்கு வேணும்னு பசங்க சொல்கிறாங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் கூட பெருசாக கூட நீங்கள் எடுத்து நீங்கள் அதை ஸ்டஃப் பண்ணி உள்ளே உருட்டலாம். அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாகும். அது வந்து அவங்களுக்கு குவைட் ஃபில்லிங்காக இருக்கும். அதுக்காக நான் சொல்கிறேன். அதே மாதிரி இது நல்லா டஸ்ட் பண்ணிக்கோங்க. பவுடர் மைதா மாவுலேயே, சாரி, கோதுமை மாவுலேயே நீங்கள் நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு, இதுக்கப்புறம் நீங்கள் தேய்க்கும்போது ரொம்ப கவனமாக, ரொம்ப சாஃப்டாக அதை ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம அந்த இது வந்து ஸ்டஃபிங் வந்து அப்புறம் வெளியே பிரிய ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால் நீங்கள் அதை வந்து கொஞ்சம் கவனித்து நீங்கள் இது பண்ணுங்கள். இதுக்கு மேலே நீங்கள் உருட்ட வேண்டாம். ஒரு மாதிரி வெளியே தெரிய மாதிரி வருதில்ல, இதுக்கப்புறம் நீங்கள் அதை உருட்ட வேண்டாம். அதுக்கப்புறம் அந்த அந்த இது வந்து ஆலு பராட்டா வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது மாதிரி வச்சுட்டு இதுக்கப்புறம் நல்லா சூடாக கல்லில் வந்து போட்டுட்டு
இது வந்து நீங்க உடனே எண்ணெய் போடாதீங்க. கொஞ்சம் அந்த வந்து கலர் மாறி, மேல வந்து கொஞ்சம் அந்த கலர் மாறட்டும். அதுக்கப்புறம் நீங்க வந்து சைட்ஸ்லலாம் எண்ணெய் போடுங்க. ஏன்னா, நீங்க முதலே எண்ணெய் போட்டுட்டீங்க அப்டின்னா, அது வந்து அந்த அந்த வேகுறது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டா வேகும். உள்ள வரைக்கும் நல்லா வெந்து இருக்காது. ஸோ, அதனால கொஞ்சம் டைம் கொடுத்து வேக விடுங்க. நல்லா அத வந்து எல்லா பக்கமும் ப்ரவுனா வர்ற மாதிரி நீங்க இது பண்ணிக்கோங்க. நான் வந்து இங்க வெறும் எண்ணெய் தான் போடுறேன். நீங்க வந்து கீ போடணும். உங்களுக்கு கீ பிடிக்கும் அப்டின்னா, நீங்க கீ போட்டு சர்வ் பண்ணலாம். பசங்களுக்கு குடுக்குறீங்கன்னா, கண்டிப்பா கீயே குடுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நல்லா எல்லா சைட்ஸும் வந்து அது இதாகுற மாரி, ரோஸ்ட் ஆற மாரி பார்த்து இது பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். ஆலு பராட்டா வந்து வெரி சிம்பிள். இதே மாதிரி தான் பன்னீர் பராட்டாவும் நம்ம சேனல்ல ஆல்ரெடி இருக்கு. ஆலு பராட்டாவுமே நம்ம சேனல்ல ஆல்ரெடி இருக்கு. நீங்க இது பண்ணி பார்க்கலாம். இதுக்கு வந்து நீங்க வேற எதுவுமே வச்சுக்க வேண்டாம். நல்லா இத சூடா இது பண்ணிட்டு பக்கத்துல தயிரு, இல்லன்னா ஒரு ராய்த்தா. கேரட் ராய்த்தாவோ, இல்ல குக்கும்பர் ரைத்தாவோ பண்ணிட்டு, பக்கத்துல வந்து ஒரு பிக்கிள் ஊறுகாய் மட்டும் வச்சுட்டு நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டா இருக்கும். அதுவும் இப்ப எங்களுக்கெல்லாம் இங்க செம்ம குளிர ஆரம்பிச்சிருச்சு. எல்லா ஊர்லயுமே மழை பெஞ்சு குளிர குளிர தான் இருக்குன்னு நெனைக்கிறேன். இந்த நேரத்துக்கு இது வந்து இப்படி சூடா இத சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டா இருக்கும். நீங்களும் இத வந்து உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நான் நெனைக்கிறேன். அடுத்த வீடியோல சந்திப்போம். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் பை.